Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜெனரிக் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இன் ஜாவா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷின்லுமே கேட்டிருக்காங்க. ஹடூப்பை பற்றியும் பிக் டேட்டாவை பற்றியும் இவ்வளோ நேரம் கிளியராக பார்த்தோம். அது எல்லாத்துலேயுமே முக்கியமாக இருக்கிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா ஜாவா தான். பிகாஸ் மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கும் சரி, ஹடூப் கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஹடூப் ஈகோசிஸ்டம் அதாவது HDFS, ஹைவ், HBase இது எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கிறது ப்ரோக்ராம் ஜாவா தான். ஓகேவா? ஸோ ஜாவாவில் கிளாஸு, மெத்தடு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஜாவாவோட ஜெனரிக் மெத்தட்ஸ்லாம் என்ன ஜெனரிக் கிளாஸஸ்லாம் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் ஜெனரிக் அப்படின்னு சொன்னாலே ஒன்றும் கிடையாது, ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு காமன் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? காமனாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதை வச்சு அந்த ஜாவாவில் நம்ம கோடை ரைட் பண்ண முடியும். அதை தான் ஜாவாவில் ஜெனரிக் அப்படின்னு சொல்வோம். ஸோ வாட் ஆர் த ஜெனரிக் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இன் ஜாவான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரிக் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா மெத்தடுக்கு டைப் பேராமீட்டர் கொடுக்காம எந்த டேட்டா டைப்பை வேணால் ஹேண்டில் பண்ணுறத கெப்பாசிட்டியாக அலோவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜெனரிக் மெத்தட் அப்படின்னு சொல்வோம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, பப்ளிக் T void print array T of array. ஸோ இந்த T அப்படின்றது என்ன அப்படின்னா நான் காமனாக கொடுத்தாச்சு. அந்த Tன்றது தான் டைப் பேராமீட்டரு. ஓகே, எந்த ஆப்ஜெக்ட், எந்த இன்டீஜர், ஸ்ட்ரிங், கேரக்டர்னு இந்த பிளேஸ் ஹோல்டரில் நம்ம எதை வேணால் வைக்க முடியும். எந்த டேட்டா டைப் தான், இந்த டேட்டா டைப் தான் நம்ம வைக்கணும்னு எந்த ஒரு மெத்தட் டைப் பேராமீட்டரும் கொடுக்காம காமனாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஜெனரிக் மெத்தட் அப்படின்னு சொல்வோம். ஈஸியாக புரியுதா? இதை ஈஸியாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த கோடை ஈஸியாக டைப் சேவ் பண்ணிக்கிட்டு எங்கே வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜெனரிக் கிளாஸ். கிளாஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கிளாஸுக்கு டைப் பேராமீட்டர் கொடுத்து சேம் கிளாஸை எந்த டேட்டா டைப்பை வேணால் யூஸ் பண்ண அலோவ் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு டைப் பேராமீட்டர் கொடுத்துருவோம். என்ன பேராமீட்டர் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேராமீட்டரையும் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி எந்த கிளாஸில் வேணால் எந்த டேட்டா டைப்பை வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை தான் ஜெனரிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காது. ஃபஸ்ட்டு டி வேல்யூன்னு ஒரு பேராமீட்டர் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேல்யூஸை கொடுத்துட்டு அதை நம்ம எந்த கிளாஸில் வேணால் எடுத்து யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நம்ம ஜெனரிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்வோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜெனரிக் கிளாஸ்னா என்ன, ஜெனரிக் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நெக்ஸ்ட், இந்த ஜெனரிக் கிளாஸ் ஜெனரிக் மெத்தட்ஸோட மெயின் யூசேஜ் என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ரொம்ப இந்த ஹடூப்ல இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரிக் மேப்பர் கிளாஸ். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கீ வேல்யூ பேரை எப்படி மேப் பண்ணுறதுன்றதுக்காக. ஓகே, எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீ வேல்யூ 1, ஓகேவா, கீ 1 வேல்யூ 1, கீ 2 வேல்யூ 2 இந்த மாதிரி தான் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேப்பருக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, ரெடியூசருக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. எதை மாதிரி கொடுக்கணுமோ அந்த மேப் ரெடியூசர் நம்ம ஃப்ளெக்சிபிளாக நமக்கு வேணுன்ற வகையில் யூஸ் பண்ண வைக்கிற டெக்னிக் தான் இந்த ஜெனரிக் மேப்பர் கிளாஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஜெனரிக் ரெடியூசர் கிளாஸ். ஓகேவா? செகண்ட், இது என்னன்னா டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் ஜெனரிக் ரெடியூசர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் சப்போஸ் த வேரியஸ் டைப் ஆஃப் இன்புட் கீஸ் அண்ட் வேல்யூஸ். நிறைய எந்த டைப்பாக வேணால் இன்புட் கீஸை எடுத்துக்கலாம். இந்த ரெடியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வேணுன்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் கீயை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஜெனரிக் ரெடியூசர் கிளாஸோட வேலை. புரியுதா? ஸோ இவ்வளோ தான் ஜெனரிக் மேப்பர் கிளாஸஸ், ஜெனரிக் ரெடியூசர் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜெனரிக் கிளாஸஸ் ஃபார் ஹடூப் காம்போனன்ட்ஸ். ஹடூப் காம்போனன்ட்ஸில் எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா HDFS ஃபைல் ப்ராசஸரில் தான் யூஸ் ஆகும். ஸோ ஜெனரிக் டேட்டா ஆக்சஸ் கிளாஸ் ஃபார் HDFS. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஜெனரிக் கிளாஸஸில் மல்டிபிள் டேட்டா ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஜெனரிக் டேட்டா ஆக்சஸ் கிளாஸ் ஃபார் HDFS. இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அக்ராஸ் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். யூஸ் இன் ஜெனரிக் இன் ஜாவா வி கேன் கிரியேட் த ஜெனரிக் மெத்தடும் கிரியேட் பண்ணலாம், கிளாஸஸும் கிரியேட் பண்ணலாம். அதை ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இது. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி வேரியஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்றதை இங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஜெனரிக் டேட்டா ஸ்டோரேஜ் கிளாஸ் ஃபார் கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர் அப்படின்றப்போ ஒரே ஒரு கீ ஒரு வேல்யூ, அதை எப்படி மேப் பண்ணுறது? ஓகேவா? ஸோ கீ வேல்யூ பேர் அப்படின்னாலே மேப் ரெடியூஸ் ஜாப் தான். மேப் ரெடியூஸ் ஜாப்ல எந்த மாதிரி கீ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு ஜாவா ஹெல்ப் பண்ணுறது இந்த நெக்ஸ்ட் டெக்னிக். ஓகே,
இவ்வளவுதான் நமக்கு ஜெனரிக் கிளாஸஸ் இன் ஜாவா. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது மெயினாக எதுக்கு கொண்டு வந்தாங்க ஹடூப்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடை ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம கோட் வந்து சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக, ஈஸி மெயின்டெனன்ஸுக்காக, ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். பிகாஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை ஈஸி அண்ட் ஃப்ளெக்சிபிள் வேல நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த டெக்னிக் தான் இந்த ஜெனரிக் இன் ஹடூப் அப்படின்றது. பக்ஸையும் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஜெனரிக் மெத்தட்ஸும் ஜெனரிக் கிளாஸஸும் இந்த ஜாவாவில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம்லாம் இன்புட் டைப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஜெனரிக் யூஸ் பண்ணால் கோடு சேஞ்சே பண்ண வேணாம், நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிக் டேட்டா அப்ளிகேஷன்ஸில் கொண்டு வந்தது தான் இந்த ஜெனரிக் மெத்தட் அண்ட் கிளாஸஸ் இன் ஜாவா. சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.